வெல்கம் டு ஸ்வீட்டி டெக் சேனல். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எஸ்பிஐ ஏடிஎம் மிஷினில் புதிய எஸ்பிஐ ஏடிஎம் கார்டை வந்து ஆக்டிவேட் பண்ணுறது எப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் கிளியராக பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாம். இப்போ உங்கள் எஸ்பிஐ ஏடிஎம் கார்டை ஏடிஎம் மிஷினில் இன்சர்ட் செய்யலாம். இப்போ உங்கள் கார்டு வந்து ரீட் ஆகுது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு லாங்குவேஜ் செலக்ட் செய்யுங்க. அடுத்து செட் பின்னை வந்து கிளிக் செய்யுங்க. அடுத்து உங்கள் அக்கௌண்ட் நம்பரை வந்து என்டர் செய்யுங்க. அதுக்கப்புறம் இந்த ப்ரெஸ் இஃப் கரெக்டை வந்து கிளிக் செய்யுங்க. அடுத்து அப்படியே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்போ நீங்கள் பேங்க்கில் கொடுத்த உங்கள் மொபைல் நம்பருக்கு 4 டிஜிட்டில் ஒரு ஓடிபி வந்திருக்கும். அடுத்து இந்த கண்டினியூவை கிளிக் செய்யுங்க. அதுக்கு அடுத்து அந்த 4 டிஜிட் ஓடிபியை வந்து இதில் என்டர் செய்துட்டு இந்த கண்டினியூவை கிளிக் செய்யுங்க. இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அடுத்து பாருங்க, ப்ளீஸ் என்டர் யுவர் நியூ பின். இதில் உங்களுக்கு பிடிச்சது போல உங்கள் புதிய ஏடிஎம் கார்டுக்கு 4 டிஜிட்டில் பின் நம்பரை செட் செய்யுங்க. இதுதான் உங்கள் ஏடிஎம் கார்டோட பின் நம்பர். அடுத்து ப்ளீஸ் ரீஎன்டர் யுவர் நியூ பின்னு கேட்குது பாருங்க. திரும்பவும் இதே 4 டிஜிட் பின் நம்பரை ஒருக்க கூட என்டர் செய்யுங்க. இப்போ டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட்னு ஷோ ஆகுது. இப்போ நம்ம ஏடிஎம் கார்டை வந்து வெளியில் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டேட் பேங்கோட ஏடிஎம் கார்டை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்டிவேட் பண்ணிட்டோம். ஓகே, தேங்க்யூ.